தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைக்கணும், எண்ணில் நல்ல கதிக்கு அதுமர் வற்றி. கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் ஒரு வாஸ்து சார்ந்த ஒரு ஆலோசனைக்கு என்னை ஒருவர் அழைக்கின்றார். அப்படி அந்த இடத்திற்கு செல்கின்ற பொழுது எனக்கு முன்னால் திருப்பூரில் ஒரு மனிதர் பார்த்திருக்கின்றார். அவர் பார்த்தது பிடிக்காமல் என்னை அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டு விடுகிறது. அந்த இடத்திற்கு நான் செல்கின்றேன். அவருடைய வீட்டு அமைப்பு எந்த மாதிரி இருந்தது, அதை எப்படி மாற்றம் செய்ய வேண்டும் என்று சொன்னேன் என்பதை பார்ப்போம். அந்த வீட்டோட அமைப்பு என்பது கிழக்கு மேற்காக இருக்கிறது. அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த வீடு அவர்களுடைய அத்தை வீடு. இந்த இடத்தில் அவர்கள் இருந்தார்கள். இதில் கூரை வீடு, இது மாடி வீடு. இந்த மாடி வீட்டில் இவர்களுடைய கட்டிட அமைப்பு என்பது இப்படி இருக்கிறது. இந்த வீட்டோடு சேர்த்து கலர் சீட் கூரையை ஏற்படுத்தியிருக்கார்கள். கேட்டு இங்கே வச்சுருக்காங்க. இவர்கள் ஆல்ட்ரு செஞ்சது. இதற்கு இந்த இடத்தில் காலியிடம் இவர்களுடைய இடமே ஒரு வாஸ்து நிபுணர் வந்த பிறகு இது தவறாக இருக்கிறதுன்னு சொன்னதுனால ஒரு குறுக்கு சுவரை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டாரு. குறுக்கு சுவரை போட்டுட்டாங்க. ரைட்டு, தவறு கிடையாது. இந்த மாதிரி இடங்களில் தாராளமாக போடலாம்னா போடலாம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் ஏற்கனவே இருந்த அந்த கூரை வீடு இவர்களுக்கு ஒட்டி அமைப்பில் இருக்கிறது. இது தவறு. இந்த தவறை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஒரு வேலை செய்யுங்கள். இந்த கூரைக்கு இணையாக ஒரு கூரை அமைப்பை ஏற்படுத்துங்கள். பழைய கூரையை கூட நீங்கள் பழைய சிமெண்ட் அட்டையை கூட வாங்கிட்டு இந்த வீடு இருக்கக்கூடிய அமைப்பு வரையிலும் நீங்கள் இறக்கி கொள்ளுங்கள். கூரையை இறக்கிடுங்க. உங்களுடைய இடம்தான் இது. அடுத்தது தவறு கிடையாது. இதற்கு தனியாக ஒரு கேட்டை வச்சுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னேன். அதற்கு பிறகு இந்த கட்டிடத்தில் எந்த விதமான ஆல்ட்ர்களும் வேண்டாம். இந்த இடத்துல இந்த மூலையில் டாய்லெட் போட்டிருந்தாங்க. இந்த டாய்லெட்டை எடுத்துருங்க. வடமேற்கு மூலை மூடி இருக்கிறது. இந்த டாய்லெட்டை எடுத்துருங்க அப்படிங்கிற விஷயத்தை சொன்னேன். பிறகு இந்த வீட்டோடு இந்த கூரை அமைப்பு ஒட்டி அமைப்பில் இருக்கிறது. உங்களுக்கு கார் நிறுத்துறதுக்கு இடம் வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இதுலேயும் டச் ஆகாமல் வீட்டோட கதவை விட்டுட்டு, வீட்டோட கதவு இங்கே இருக்கிறது, மெயின் டோர் இங்கே இருக்கிறது, ஒரு விண்டோ இருக்கிறது. முடிந்த அளவுக்கு விண்டோ அளவுக்குனால விட்டுட்டு நீங்கள் ஒரு செட்டை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். காரணத்திற்காக ஒரு செட்டை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஈசானயத்தை ஃப்ரீ செஞ்சுருங்க. ஈசானத்தை எடுத்து விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு வந்தேன். இந்த கட்டிடத்தின் தொடர்பில் இது நகர்ந்து விடுகிறது. இந்த கட்டிடத்துக்கு இணையாக இந்த புறத்திலும் தெற்கு புறத்திலும் எங்களுடைய இடத்துலையே ஒரு பழைய செட், நீங்கள் பழைய இரும்பை வாங்கி பழைய ஆஸ்பெக்டாஸ் சீட்டை வாங்கிட்டு நீங்கள் அமைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவருக்கு சொன்னேன். ஆக இதைத்தான் இந்த இடத்துல செய்ய வேண்டுமே ஒழிய அதை விடுத்து வேறு எந்த நிகழ்வுகளை செய்தாலும் உங்களுக்கு அது மாற்றம் கிடைக்காது. இதில் உள்ள இந்த கிச்சன் இருக்குது, பெட்ரூம் இங்கே இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு அமைப்பு, வீட்டின் அமைப்பு என்பது ஈசானம் எப்பொழுதுமே பிரதானமாக இருக்க வேண்டும். வடகிழக்கு எப்பொழுதுமே சரியாக வாஸ்து விதிகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த மனை ஒரு யோகத்தை செய்கிற மனையாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.